வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வயலின் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வயலின் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோ சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிஎஸ்எல்எஸ் பேக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டை பற்றி தான் இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸ் வந்து ஆட் ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக வந்து பார்க்க முடியும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி மணியும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர். உங்கள் டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்கிரிக்குன்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 150% வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக கிடைக்கும். அதுபோக இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா கிரியேட் பண்ணலாம். இதில் வின் பண்ணுற அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேடிஎம் வழியா வந்து ஈஸியாக வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி தான் வந்து வயலின் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி வந்து வலுவலுன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிண்ணம் செய்கிற வீடியோ ஒன்று போட்டுருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா துணி கடைகளில் இருக்கிற கம்பு தான், அது ஃப்ரீயாக கேட்டாலே தருவாங்க. இல்லைன்னா பிவிசி பைப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேனர் வந்து தேவைப்படும். பேனர் இல்லைன்னா ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இதையும் வச்சு வந்து நம்ம செய்யலாம். இப்போதைக்கு பேனரை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த குச்சி வந்து தேவைப்படும், இந்த ஆணி அடிக்கிற குச்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கயர் வந்து தேவைப்படும். இது வந்து நரம்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரிங் வந்து கடையில் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அது ஸ்ட்ரிங்னா இன்னும் சவுண்டு சூப்பராகவே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தாலே நம்ம வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொட்டாங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, தொட்டாங்குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி பைப் இல்லைன்னா அந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அங்கே வந்து ஹோல் வந்து கரெக்டாக வந்து போடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து எதுக்கு வந்து போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு தான் வந்து போடுறேன். நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆணியை வச்சு அடித்து வந்து போடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொட்டாங்குச்சி வந்து உடஞ்சி போயிடும். நீங்கள் வந்து பக்கத்தில் ஆசாரி கடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து போய் இந்த மாதிரி வந்து ஹோல் வந்து போட்டுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டு தந்துடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வந்து பக்கத்தில் சின்ன சின்ன ஓட்டையாக வச்சு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவு வந்து வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது, அந்த சைடு வந்து போடும்போது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கம்பை வந்து விட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கம்பு வந்து கரெக்டாக வந்து போகுது. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கம்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் இல்லைன்னா 50 சென்டிமீட்டர் இந்த அளவில் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் அளவில் வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கம்பை வந்து நான் வந்து வெட்டி எடுத்துடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயலின் வந்து கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி நான் வந்து பாதி தான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்போட 2 முனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெரிய ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த வயலினோட ஸ்ட்ரிங்கை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து முடிச்சாச்சு. 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான். இப்போ வந்து கரெக்டாக வந்து கம்பை வந்து உள்ளக்க வந்து வச்சு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கரெக்டாக வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேனர் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். பேனரை வந்து ஃபிட் பண்ண போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வயலின் வாசிக்கும் போல் வந்து சவுண்டு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டுட்டு அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும் டங் டங் கேட்கும். சரி ஓகே, நல்லா வந்து இழுத்து விட்டுட்டு நம்ம அனபாண்டால் என்ன ஃபெவிக்விக் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி வந்து ஊற்ற போகிறீங்க. அப்படி ஊற்றிட்டு இழுத்து விட்டாலே போதும், நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் சுற்றி வந்து அந்த தொட்டாங்குச்சியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்றேன். ஊற்றி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுக்கணும். ஸோ அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து மடி புழுகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். அது ஊற்ற மூலம் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் அது இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஒட்டிக்கிறோம். ஸோ கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சுற்றி நம்ம வந்து ஊற்ற ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான், சீக்கிரம் வந்து ஊற்றிட்டு இழுத்து விடுங்க. ஆல்ரெடினா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிச்சுன்னா அப்படின்னா ரொம்ப இழுக்க முடியாது. ஸோ அதனால் அவ்வளோதான், சுற்றி ஊற்றியாச்சு. சுற்றி ஊற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிப்பை வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு விட்ருங்க. தேவையில்லாத பீஸ் எதனா கத்திரிக்கோலை வச்சு வந்து வெட்டி விட்டுட்டு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து சுற்றி வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுற்றி உள்ளதுனா தேவையில்லாததுனா வெட்டி விட்டுட்டு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரானது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு பாதி ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது வந்து சுற்றுறதுக்கு வந்து அதாவது டைட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கம்பு வந்து தேவைப்படும். அங்கே கம்பு இல்லை அப்படின்னா ஸ்க்ரூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக உள்ளே போகல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் வர அளவுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு கம்பு வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பேய்க்கிறோம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சு பார்க்கலாம். கரெக்டாக வந்து போகுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அதாவது அந்த பின்னாடி அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இழுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். அந்த ஹோல் வந்து ஆல்ரெடி போட்டனால வந்து பார்த்திங்கன்னா நாட் போடுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரி ஓகே, அங்கே ஒரு நாட் வந்து போட்டு வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்ருங்க. முடிச்சு போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறோம். இப்படி இழுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே டைட்டாக வந்து சுற்றி விட்ருங்க. சுற்றி விட்டதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு 2-3 சுற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வந்து போடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சுத்தம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மிச்சம் உள்ள கயிறனா வந்து நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். தேவையில்லாததுனா அந்த மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க, அவ்வளோதான். சரி ஓகே, வெட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பீஸை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வைக்கணும். அப்படி வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பீஸை வந்து கரெக்டாக வந்து வெட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு கோடு இருக்கிற மாதிரி மட்டும் கரெக்டாக வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அந்த சென்டர் பீஸை மட்டும் கரெக்டாக. இது நீங்கள் எந்த மாதிரி சின்ன ஒரு பலகாலைனா ஒரு மூடி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெட்டி விட்டாச்சு. நடுவில் மட்டும் கொஞ்சம் அந்த நூல் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் வச்சாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் வச்சுட்டு நம்ம வந்து வாஸ்து பார்க்கலாம். நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. வயலின் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளாக பண்ணது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வாஸ்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து வாஸ்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க வயலின். சரி ஓகே, எனக்கு வந்து வாசிக்க தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இது இழுத்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு சவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து கேட்கும். இதை வந்து நான் ஒரு சின்ன குச்சி வந்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு நம்மளுக்கு நல்லா கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு கயிறு வந்து வச்சுருந்தேன், அதுவும் நல்லா தான் கேட்டுச்சு. அதுக்கடுத்து நான் என்கிட்ட அந்நியார் நரம்பு வந்து தேடி பார்த்தேன், எனக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நரம்பு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இப்போ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டேன். நீங்கள் டைட் வைக்கணும் அப்படின்னா இதை வந்து மேலே சுற்றினீங்கனாலே போதும், கரெக்டாக வந்து நம்மளுக்கு டைட் ஏறிக்கிறோம். நல்லா மியூசிக் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதாவது மெட்டலில் வந்து இருக்கும் அந்த ஒரு மாதிரி. அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சவுண்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த ஸ்ட்ரிங்கு. சரி ஓகே, இதில் வந்து அந்த 3 பட அந்த இதை வந்து வாஸ்து பார்க்கலாம். இருங்க, சாரி. வரமாட்டேங்குதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் வந்து இதனால் வந்து வாசிக்க முடியும். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைப் வந்து வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து வரும். இங்கே வந்து லைட்டாக வந்து பிடிச்சிட்டு வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கிட்ட வந்து மியூசிக் வந்து கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து மாறுபடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கரெக்டாக தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா மைக் பக்கத்தில் வந்து வச்சு பார்த்திங்களா, உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இழு அப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது இந்த மாதிரி உள்ள டைப் வந்து பார்த்திங்கன்னா 500 400 வரைக்கும் வந்து விற்பாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கீர் ஏதோ சம்திங் ஒன்று சொன்னாங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது நார்மலாக அந்த வளையல் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசி வந்து அந்த சேர்த்து வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இழுக்கிற மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சேன். ஆனால் இழுக்கிற மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு இது தேவை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாழை நார் அல்லட்டினா வந்து பார்த்திங்கன்னா அந்த வலுவலுன்னு உள்ள மாதிரி ஒன்று டைப் வந்து தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் போல வந்து சவுண்டு வரும். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து வரலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயலின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா புல்லாங்குழலும் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கருவிகள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புல்லாங்குழலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயலின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லினா மறக்காம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.